ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து விவசாயம் பண்ணுற சகோதரிக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப 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 நன்றி பிரதர். இப்போ வந்து விவசாயம் பார்த்து பண்ணனா நஷ்டம் வராதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் ஊரில் வந்து சாமந்தி பூ வைப்பாங்க. சாமந்தி பூ வந்து ஆயுத பூசைக்கு தான் சாமந்தி பூ ஓவர் விலைக்கு போகும். அது வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபாய்க்கு போகும். அதே ஆயுத பூசையில் மழை பெய்யும். ஆயுத பூசையில் மழை பெஞ்சின்னா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆயுத பூசைக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சின்னா 1 கோடிக்கெலாம் போகாது, நமக்கு தான் கோடி போடணும், அந்தளவுக்கு போயிடும். அப்படியே அடிச்சு விட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த விவசாயம்னு பார்த்திங்கன்னா இந்த மறிக்கொழுந்து நாற்று வந்து இந்த தீபத்து சமயத்தில் தான் ஆந்திராக்காரங்க வந்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் இந்த தீபமே தான் சமயம். அவங்கள வந்து தீபத்துக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்க ஆந்திராவில் வந்து அவங்க ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து மறிக்கொழுந்து வந்துருமா. அவங்க அதை கணக்கு போட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி வாங்குவாங்க. தீபத்தில் தான் நாற்று வந்து அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் தெய்வத்தில் வைப்பாங்க. அந்த மறிக்கொழுந்து நாற்றும் துளசி நாற்று 2மே வாங்கிட்டு போவாங்க. துளசி நாற்று கொஞ்சம் கம்மி விலைக்கு போவோம். ஒசூர், ஆந்திரா இந்த பகுதியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக லட்சக்கணக்கில் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறது 1 லட்ச ரூபா வரைக்கும், 1 லட்சத்துலேருந்து ஒரு 30,000 ரூபா செலவு பண்ணிங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்குமே வந்து நாற்று நல்லா வந்துருச்சு அப்படின்னா நல்லா லாபம் கொடுக்கும். அதே வந்து இந்த மாதிரி மழை வந்து இந்த மோட மழை பெய்யக்கூடாது. கனமழையாக பெஞ்சு உடனே தண்ணி வடிஞ்சிடணும், உடனே வெட்டி விட்ருவாங்க, தண்ணி வடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி மழை பெய்யும் போது கண்டினியூவாக மறிக்கொழுந்து நாற்று வந்து தண்ணியிலேயே அரை நேரம் அதாவது ஒரு நாளையில் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். மதியானத்துக்கு மேலே வந்து தண்டுலாம் அழுக ஆரம்பிச்சிடும், பழுத்துரும். அதனால் அது வந்து நாசமாக போயிடும். அதுதான் உண்மை. அப்புறம் கரும்பு, ப்ளூ கலர் கரும்பு, திங்கிற கரும்பு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தை பண்டிகைக்கு தான் வெட்டுவாங்க. அது வந்து இப்போ காற்றடிச்சு இந்த புயல் மழையில் வந்து சாஞ்சு போயிடும். கரும்பு வந்து சாஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம்லாம் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது தூக்கியெல்லாம் நிறுத்தி கட்டவும் முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து உள்ளே போய் அது கரும்பு இழுத்து வச்சு நிறையா காட்டுக்காரங்க கட்டுவாங்க. நிறையா பேர் தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுவும் அப்படி தான் வந்து அதுவும் அந்த விற்கிற டைமில் தான் வந்து எல்லாமே விற்கிது. ஆனால் விற்கிற டைமில் தான் பிரச்சனையும் வருது. அதுதான் விவசாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்கள், நெல் வந்து இப்போ தலை சாயாமல் புடை வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மழைக்கு தாங்கும். நெல் மேலே வந்து சாஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து இந்த மலைக்கு படுத்துக்கும். அதை எழுப்ப முடியாது. படுத்தது தான். அது வந்து மாட்டுக்கு தான் பில்லாகும், மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஆகாது. இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து எப்போ லாபம் கொடுக்குமோ அப்போ தான் வந்து பிரச்சனையே வருது. அதனால் விவசாயத்தை நாம் பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. அதுவாக என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கும். நமக்கு நேரம் நல்லா. தக்காளியே அப்படி தான் பண்ணோம். தக்காளியே பார்த்திங்க அப்படின்னா வைகாசியில் தான் அதிக பணத்துக்கு விற்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கார்த்திகையில் தான் அதிக பணத்துக்கு விற்கும். அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா விலை நார்மலாக தான் இருக்கும். தக்காளி வந்து வைகாசியில் கொண்டுட்டு வரணுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது விவசாயிங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெங்காயமும் கார்த்திகையில் போன மழையில் எல்லா வெங்காயமும் அழுகி போயிடுச்சு. வெங்காயமும் நிறைய வச்சாங்க, ஏக்கர் கணக்கில் வச்சவங்களதெல்லாம் போன வாரம் அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு மழை பெஞ்சது இல்லைங்களா, அந்த மழையில் வெட்டுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவடை பண்ணும் ஒரு சமயத்தில் அந்த மாதிரி மழை பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சும் அறுவடை பண்ண முடியாது. அறுவடை பண்ணியிருந்தா வேணால் வீட்டில் வச்சு க்ளீனிங் பண்ணிக்கலாம். ஆனால் காட்டில் அதை அறுவடை பண்ணவும் முடியாது. அது கொஞ்சோண்டு தண்ணி பட்டாவே வீட்லேயே வெங்காயம் தண்ணி பட்டால் அழுவி போயிடும். அது மாதிரி அழுவி போயிடும், அப்படியே நாசமாகி போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி எப்போ விற்கிதோ அப்போ தான் பணம் பண்ண முடியும். அல்லது இப்போ பார்த்திங்கன்னா தை மாதம் நீங்கள் வெங்காயம் வெட்டுற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதம் கிலோவே 5 ரூபாய்க்கு தான் வரும் வெங்காயம். அப்போ நீங்கள் குண்டாக அருமையான வெங்காயம் அறுவடை பண்ணலாம். எதுக்கு பிரயோஜனம்? அது மாதிரி தான் விவசாயத்தில் பார்த்து பண்ண முடியாது, பகவான் பார்த்து பண்ணனா தான். நன்றி பிரதர். ஆனாலும் விவசாயத்தை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.